உலகெங்கும் வாழும் தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். வல்லினம் வாய்ஸ் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ முழுசாக பார்க்குறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களுடைய வீடியோ நீங்கள் தினமும் பார்க்க முடியும். முக்கியமாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். என்னங்க அது இப்படி போச்சுன்ற மாதிரி, என்னங்க அப்படி பண்ணிட்டீங்க, விஜய் ஆட்சி அமைக்கிறதுக்கு விட மாட்டீங்க, ஜெயிச்சிட்டாரு மே 4 தெரிஞ்சிருச்சு, இவ்வளோ நாள் எவ்வளோதாங்க இழுத்து அடிப்பீங்க, அவரும் பாவம் மக்கள்லாம் வேற ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்க, போராட்டம் மாதிரி. இப்போ தாவேக்காவுடைய தொண்டர்களுடைய மனநிலை இப்படி தான் இருக்குது. சிவாஜி படத்தில் ஒரு டைலாக் மாதிரி, இந்த படுபாவி பசங்க இப்படி பாடாப்படுத்துகிறாங்களே விஜய் சிஎம் பதவி ஏற்க முடியாமல் அப்படின்னு. கிட்டத்தட்ட 4 நாட்களாக தொடர்ந்து இழுத்து அடிச்சுட்டே இருக்காங்க. எத்தனை நாள் போகும்னு தெரியல. 2 வாட்டி வந்து ஆளுநரை போய் சந்திச்சுட்டும் வந்துட்டாரு. கடிதத்தையும் கொடுத்துருக்காரு, நாங்கள் 113 எம்எல்ஏக்கள் எங்களுக்கு ஆதரவு இருக்காங்கன்னு. ஆளுநர் வந்து இல்லை நீ பாஸ் ஆகலை, 118 தான் வேணும், 118 வந்து கொடுத்தா நீ எடுத்துகிட்டு வந்து கொடுத்தா தான் நான் வந்து ஜஸ்ட் பாஸ்போர்ட் சிஎம் பதவி ஏற்பேன் அப்படின்ற மாதிரி அவர் திரும்ப அனுப்பிட்டாரு. ஸோ இது வந்து நிறைய சட்ட வல்லுநர்கள் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்கன்னா, ஆளுநருக்கு வந்து இந்த பவர் இருக்குது, ஆனால் ஆட்சி அமைய விடாமல் தடுக்கிறதுக்கு. அதாவது இந்த மாதிரி வந்து இந்த சூழ்நிலையில் ஆளுநருக்கு இந்த வழிகாட்டுதல்னு என்னையுமே அரசியலமைப்பில் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. இந்த மாதிரி சூழ்நிலையில் என்ன பண்ணணுன்ட்டு இப்போ இதுக்கு மேலே ஏதாவது கேஸ் போட்டு அதுக்கான தீர்ப்பு வந்தால் தான் இந்த மாதிரி சூழ்நிலை என்ன மாதிரி வழிகாட்டல், ஆளுநர் என்ன செய்யணுன்றதுக்கான அந்த சட்டமே அமையும். இப்போது இவர் வந்து என்ன பண்ணியிருக்கணும்னா, விஜய் அவர்கள் செய்த ஒரு முக்கியமான தவறு என்னென்னா, காங்கிரஸ் கூட கூட்டணி போயிடக்கூடாது. அது மிகப்பெரிய தவறு. சரி, அது அவங்களுடைய கட்சி முடிவா இருக்கு, நம்ம அதை தமிழ் வந்து எதிர்க்கிறோம், அதுக்கான பலனை கண்டிப்பா அனுபவிப்பாரு. ஆனா காங்கிரஸ் கூட ஆதரவு போறதுக்கு முன்னாடி, அவங்களுக்கு லெட்டர் அனுப்புறதுக்கு முன்னாடி கம்யூனிஸ்ட் விசிகா இவங்கள்ட்ட பேச்சுவார்த்தை நடத்தி இவங்களுக்கு எவ்வளோ சீட்டு கொடுக்குறோம், எந்த மந்திரி சீட்டு எவ்வளோ கொடுக்குறோம், என்ன மாதிரி இவங்களுக்கு ஆட்சியில் இவங்களுக்கு கொடுக்குறோம், இல்லை துணை முதலமைச்சர், இந்த மாதிரி இதெல்லாம் பேச்சுவார்த்தை முடிச்சுட்டு இவங்களை கூட்டணி சேர்த்துட்டு காங்கிரஸை கூட்டணி சேர்த்துட்டு மொத்தமாக 118 எடுத்துகிட்டு போய் ஆளுநர்கிட்ட நீட்டிருந்தா கொடுத்துருந்தா ஒன்றுமே பண்ணியிருக்க முடியாது. அதாவது நீங்கள் சொல்கிறது வந்து திமுக எடுத்து கட்சி ஆரம்பிச்சுட்டு திமுகவோட கூட்டணி கட்சிகளே நீங்கள் வாங்க எங்களை ஆட்சி அமைக்கன்னு சொல்லி பண்ண சொல்கிறீங்க. இப்போ இது விசிகா தரப்புலேருந்து அதுதான் வந்து அவங்க வந்து சொல்கிறாங்க, நீ எங்கள்கிட்ட ஆதரவு கேட்குறியே, உனக்கு கூச்சமா இல்லையா, எங்களை தானே எதிர்த்து நீ அரசியல் பண்ண கூட்டா கூட வந்துருவாங்க அப்படின்னா அடிச்சிருப்பாங்க, கூச்சமா இல்லையா அப்படின்னு. பொதுச்செயலெல்லாம் வந்து திருமாவளவன் அவர்கள்லாம் வந்து எங்களை எவ்வளோ வாரிசு அரசியல் கூட பண்ணுறாங்கன்னு திமுகவை எதிர்த்துட்டு அப்புறம் அவங்க கூட கூட்டணி வச்சு ஜெயிச்சு எங்களை வந்து கூப்பிட்றீங்களே, உங்களுக்கு கூச்சம் இல்லையான்னு கேட்குற அளவுக்கு விஜய் நிலைமை போச்சு. ஸோ இவர் என்னன்னா, ஆட்சி அமைக்கிறதுக்கு கேட்க வேண்டிய நிலைமைக்கு இவர் போறாரு, கள்ளப்பட்டிருக்காரு. ஆனால் ஒன்று அப்படி அந்த தன்மானம் முக்கியம் அப்படிலாம் கேட்க தேவையில்ல, மக்கள் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது, திரும்ப ஓட்டு போடுவாங்கன்னா, இவர் என்னால் ஆட்சி அமைக்க முடியலன்னு கம்முன்னு விட்டுட்டா அதுக்கப்புறம் ரீஎலெக்ஷன் வரும், போய் மக்கள்கிட்ட நம்பிக்கையில்லா தீர்மானம் ஏற்படுறதுக்கு அப்புறமா ரீஎலெக்ஷன் வரும். எங்க நம்பிக்கை இல்லாம தீர்மானம் தான் ஆளுநர் பதவியேற்புக்கே ஒத்துக்க மாட்டாரு. ஏற்றதுக்கு அப்புறமா தானே முதல்ல ஆளுநர் என்ன பண்ணிருக்கணும்னா, சரி அவருடைய முடிவு தான், ஆனா காங்கிரஸ் கூட கூட்டணி வச்சு என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, ஏன்னா பிஜேபி கண்ட்ரோல் தானே ஆளுநர் இருக்காரு, காங்கிரஸ் கூட கூட்டணி வச்ச உடனே இல்லை இது வந்து பதவியேற்புக்கு நான் ஒத்துக்க மாட்டேன், ஏன்னா அவருடைய விருப்பத்தில் தான் இருக்குது. இந்த மாதிரி ஒரு பவர் ஆளுநருக்கு இருக்கக்கூடாது. அதை தான் நம்ம வந்து மாநில சுயாட்சிக்கு, ஒரு மாநிலம் ஒரு இனம் ஒரு தேசிய இனத்துக்கு எதிராக இருக்குது, இந்த மாதிரியான இந்த அதிகாரங்கள்லாம் ஆளுநருக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரம் எதிராக இருக்குது அப்படின்னு பல ஆண்டுகளாக ஒரு மாநில சுயாட்சி வேணும் என்று தமிழ் தேசிய கொள்கைகள் முன்வைக்குது. ஆளுநருக்கு எந்த விதமான பதவியும் அவருக்கான பவருமே இருக்கக்கூடாது, ஏன்னா அவர் வந்து யாரும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டது. இப்போ ஒரு ஆளுநர், ஒரு இந்திய அரசாங்கம் ஒரு எலெக்ஷன், இது வந்து ஒன்றும் கிடையாது, பதவி ஏற்கிறது வந்து எலெக்ஷன் கமிஷன் நடத்துறதுல, அதில் எலெக்ஷன் கமிஷனர் வந்து அவரே வந்து என்ன பண்ணலாம், சீஃப் எலெக்ஷன் பதவியேற்பு நடத்தி வச்சுட்டு கூட போகலாம். இந்த ஆளுநர்ன்றதே தேவையில்லை. ஒரு மந்திரி சபையை கட்டமைச்சதுக்கு அப்புறம் அந்த சட்டசபையில் என்ன தீர்மானங்கள் நிறைவேற்றப்படுதோ அது அப்படியே மக்களுக்கு செஞ்சுட்டு போகலாம். ஏன்னா மக்கள் தான் தேர்ந்தெடுக்கிறாங்க, அதுதான் ஒரு மக்களாட்சின்றதுக்கு. ஆனால் மக்கள் தேர்ந்தெடுத்தாலும் ஆளுநர் கையெழுத்து போட்டு தான் அவங்க கடைசியில், ஆளுநர் வந்து கையெழுத்து போடலைன்னா அந்த சட்டத்தை நிறைவேற்ற முடியாது, அப்படிதான் சட்டம் இருக்குது. ஸோ ஆளுநருக்கு இந்த பவர், இவ்வளோ அதிகாரங்கள் இருக்கக்கூடாது. இப்போ பார்த்தீங்களா அந்த அதிகாரம் கொடுக்கறதுனால என்ன ஆகிப்போச்சுன்னு, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு கட்சி அதுதான் இருக்கிறதுல ஆட்சிக்கு வர முன் வருது, அதுதான் லீடிங்கில் இருக்குது, எம்எல்ஏக்கள் அதிகமாக ஆதரவோடு போய் ஆட்சிக்கு வர்றாங்க, வேறு யாரும் வரல, வேறு யாரும் வந்தால் கூட பரவாயில்ல, நீங்கள் பதவியேற்பை தள்ளி வைக்கலாம். ஆனால் அவருடைய தனிப்பட்ட விருப்பத்தில் அவருக்கு என்ன, அவருடைய ஒரு தனிநபர், அவருக்கு ஒரு கட்சிக்கு ஆதரவு இருக்கலாம், ஒரு சித்தாந்தத்துக்கு ஆதரவு இருக்கலாம், அதை இவர் எதிர்க்கிறாருன்றதுக்கோசரம், அதை மாநில கட்சி எதிர்க்கிறதுக்கோசரம் இப்படி பண்ணுறது வந்து முற்றிலும் தவறு. இது ரொம்ப கண்டிக்கத்தக்க விஷயம். மத்திய அரசோட நியமனம் பண்றவங்க தான் ஆளுநர், அவங்க சப்போர்ட் தான் இருப்பாங்க, யார் சப்போர்ட்டா இருக்கிறாங்களோ அவங்கள தான் அவங்க ஆளுநராகவே மாற்றுவாங்க. ஸோ இது வந்து இதை நம்ம எதிர்காலத்தில் இப்போ விஜய் அவர்கள் இது சரி பண்ணுவாருன்னு தெரியல,
ஆனால் நம்ம மாநில அரசாங்கங்கள், அதாவது ஒட்டுமொத்த இந்தியாவில் இருக்கிற மாநில அரசாங்கங்களும் இந்த ஆளுநர் பதவிக்கு எதிராக, ஆளுநர் அதிகாரத்துக்கு எதிராக நம்ம போராட வேண்டியது இருக்குது. சட்ட போராட்டங்கள் மூலிமா அது தேவையில்லை, நம்ம அதை நீக்க வேண்டியது இருக்குது இது அரசியலமைப்பிலிருந்து. அப்படி ஒரு இப்போ பாருங்க, மக்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு கட்சி முன்னிலையில் வந்து அவங்க தான் கோர்றாங்க ஆட்சி அமைக்கணும்னு. ஒரு சிஎம் பதவி ஏற்க வச்சுட்டு அப்புறம் நீ பெரும்பான்மை நிரூபிக்காம இப்போ பெரும்பான்மை நிரூபிக்கலன்னா ஆட்சி அது கட்டமைக்க முடியாது, மந்திரி சபையை உருவாக்க முடியாது, அதுக்கப்புறம் நம்ம ரீஎலெக்ஷன் வரப்போகுது. இது ஒரு சின்ன விஷயம். ஆனால் ஆளுநருக்கு அந்த அதிகாரம் இருக்குது, அதனால அவர் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இது எல்லா கட்சிகளுமே எதிர்த்து பேசியிருக்காங்க. திமுக தரப்பு, விசிகா, எல்லாருமே திமுக கூட்டணியாக இருந்தாலும் அதிமுக மட்டும் எதுவும் பேசல. ஸோ அவங்க கூட்டணியில் இருக்கிறாங்க. இன்னொன்று என்னன்னா, விஜய் தரப்புலேயே இது பெருசாக கண்டிச்சு பேசல. ஆனால் தாவேக்கு ஆதரவாளர்கள் போராட்டம் நடத்துறாங்க, காங்கிரஸ் தரப்புல போராட்டம் நடத்துறாங்க. ஸோ இது இன்னைக்கு கூட மெரினா கடற்கரை வாரத்தில் வந்து தமிழ்தேசிய பேரியக்கம் மணியரசன் ஐயா கண்டனம் தெரிவிச்சிருக்காரு. ஸோ நம்ம தமிழ்தேசிய தரப்புல எல்லாருமே கண்டனம் தெரிவிக்க வேண்டிய விஷயம் தான் அது. இது வந்து மக்களாட்சிக்கு எதிரான ஒரு இதுதான் ஆளுநர் வந்து ஜனநாயகத்துக்கு எதிராக, இதுதான் ஆளுநரோட அதிகாரம் ஜனநாயகத்துக்கு எதிராக தான் இருக்கு. அதுதான் இப்போ தெளிவாக ஆளுநர் வந்து 5 வருஷம் எப்படி மிச்சர் சாப்பிட்டு அமைதியாக உட்கார்ந்து இருந்தாரோ அதே மாதிரியே இருக்கணும். அப்படி இல்ல, தேவையில்லைங்க. அந்த தேவையில்லதான். மக்களாட்சின்றது என்ன? ஜனநாயகத்தினால மக்களாட்சி, மக்களால் தேர்ந்தெடுக்கப்படக்கூடியவர்கள் அதிகாரத்துக்கு வர போறாங்க, அவங்க ஆட்சி அமைக்க போறாங்க, அவங்க என்ன தேவையோ நாட்டுக்கு செய்ய போறாங்க. அவங்க செய்யறது சரியில்லைன்னா திரும்ப மக்கள் மாற்ற போறாங்க. நடுவில் இவர் எதுக்குங்க? இவர் வந்து அவருடைய தனிப்பட்ட விஷயத்துக்கு அவருக்கு தனிப்பட்ட விருப்பு இருக்கலாம் ஒரு கட்சி மேல. அதுக்காக அவர் வந்து இப்போ இதே ஏடிஎம்கே என்ன பண்ணியிருந்தா அவர் இப்படி தான் பதவி ஏற்க விடாம பண்ணியிருப்பாங்க நினைக்கிறீங்களா? இவரே போய் பதவி ஏற்பு முதல்ல வாங்கன்னு இவரே கூப்பிட்டு இந்நேரம் பதவி ஏற்பு விழா நடந்துட்டு இருக்கும். இந்நேரம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து முதலமைச்சராக இருப்பாரு. ஸோ இது வந்து ஒரு தவறான முறை இருக்கு, இதை நம்ம சரி பண்ணணும். இப்போ என்னன்னா, இப்போ அடுத்து வந்து எப்படி நடக்க போகுது? பதவியேற்பு விழா விஜய்க்கு நடக்குமா? அவர் வந்து சிஎம் ஆவாரான்னு பார்த்தீங்கன்னா, அவர் சிஎம் ஆகிறதுக்கு தான் அதிக வாய்ப்பு இருக்கு. ஜெயிச்சிட்டாரு. அது ஆமாம், ஜெயிச்சிட்டாரு. இன்னும் முதல்வர் ஆகலை. ஸோ அவர் தான் முதல்வர் ஆகுவார். எப்படின்னு இந்த கணிப்பில் சொல்கிறோம்னா, எப்படியுமே என்ன வேணாலும் பேச்சுவார்த்தைகள் நடக்கலாம் போகலாம். ஆனால் கடைசியில் இந்த கட்சிகள், இந்த உதிரி கட்சிகள் இருக்குல்ல, விசிகா, கம்யூனிஸ்ட் கட்சிகள், இல்லை தேமுதிக, அமமுக, யாராக இருந்தாலும் வந்து தான் ஆகணும். 1-2 சீட்டு வச்சுக்கிறவங்க வேறு வழி இல்லாமல் வருவாங்க. இல்லைன்னா ரீஎலெக்ஷனுக்கு யாருக்குமே விருப்பம் இருக்காது. ஏன்னா அவங்களே ஜெயிப்பாங்கன்னு தெரியாது ரீஎலெக்ஷனுக்கு போனால். ஸோ அவங்க வந்து தான் ஆக்சுவலாக தாவகக்காரங்க எல்லா காசையும் எல்லா உழைப்பையும் போட்டு பண்ணாங்க, அவங்களுக்குமே ஒரு சோர்வு இருக்கும்ல. அவங்க செலவு பண்ணாமல் அவங்க ஈஸியாக ஜெயிச்சிருவாங்க. அதுதான் அங்கே இப்போதைக்கு மக்கள் மனசில் இருக்குது. தமிழ்நாட்டில் இருக்கிற மனநிலைன்றது, மக்களுடைய மனநிலைன்றது தாவேக்கு ஆட்சி அமைக்கணுன்றது தான். ரீஎலெக்ஷன் போனால் திரும்பவும் அவங்க தான் வரப்போகிறாங்க. ஆனால் காங்கிரஸ் கூட கூட்டணி வச்சதுக்கப்புறமா அவங்க நம்பகத்தன்மை வந்து கேள்விக்குறியாக இருக்குது. May 18 வருது. அது தமிழ் தேசியவாதிகளுக்கு, அது தமிழ் தேசிய அரசியல் புரிதல் உள்ளவங்களுக்கு. ஆனால் அந்த உணர்வு வந்து இப்போ திரும்பியும் ஒரு எழுத்துக்கான ஒரு நாளாக தானே இந்த மாதம் திரும்ப எப்படியும் இப்போ தமிழ் தேசிய அரசியல் இருக்கிறவங்க அது கண்டிப்பாக எதிர்த்து தான் அரசியல் பண்ணுவாங்க தேர்தலில். அது எப்படி பிரதிபலிக்கும்ன்றது நம்ம ரிசல்ட்டை பார்த்து தான் தெரியும். இப்போது தாவேக்காவும் தயாராக தான் எலெக்ஷன் போகிறதுக்கு. அதனால தான் அவங்க வந்து யாரை எதிர்த்து அரசியல் பண்ணாங்களோ அவங்களெல்லாம் கூட்டணி சேர்த்துட்டு இருக்காங்க. திருமண எலெக்ஷனுக்கு யாருமே போகிறதுக்கு விருப்பம் இல்லை. ஆனால் என்ன நடக்குதுன்னா, விருப்பம் இல்லை. வெளிநாட்டில இருந்து வந்தாங்க, திரும்ப ஃப்ளைட் டிக்கெட் போட்டு வெளிநாட்டிலேருந்து வந்து ஓட்டு போட்டுட்டு இருப்பான். திரும்பவும் இப்போ அரசு அதிகாரிகளுக்கெல்லாம் எவ்வளோ வேலை, எவ்வளோ சுமை அரசாங்கத்தில் அந்த டைமில் செய்ய வேண்டிய பணிகள் வந்து அப்படியே பெண்டிங்கில் வேறு இருக்கும். மறுபடியும் இப்போ இது திரும்ப எலெக்ஷன் நடக்குதுன்னா அது ஒரு 3 மாதம் போகும். எல்லாமே வேஸ்ட். ஸோ டைம் வேஸ்ட்டு, மணி வேஸ்ட்டு, எல்லாருடைய உழைப்பும் வேஸ்ட்டாக போகும். ஸோ இது தேர்தலே வீணாதான். அதான் நடக்கிறது என்ன தெரியுமா? இந்த கொல்லப்புற வழியாக வருவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி பிஜேபி இப்போ ஆளுநர் ஆட்சி கொண்டு வரத்துக்கு அது பிளான் பண்ணுது. 3 நாள் தான் ஆளுநர் டைம் கொடுத்துருக்காரு. அதுக்குள்ளே விஜய் அவர்களால் பெரும்பான்மை நிரூபிக்க முடியலன்னா ஆளுநர் ஆட்சி தான் வரும். அது வந்து டைரக்டா பிஜேபி ஒன்றும் இல்லை. பிஜேபி எதிர்த்தாரோ சரி, இப்படி ஒரு நிலைமை வரக்கூடாது. சரி, வேற வழி இல்லை. திமுக தரப்புல இருக்கிறவங்க சரி ஆளுநர் ஆட்சி மட்டும் நம்மளுக்கு வந்துடக்கூடாது, தமிழ்நாட்டு மக்களுக்கு இது நல்லது இல்லை, சரி அதனால நீங்க போயிட்டு விஜய் கூட கூட்டணி, விஜய் முதல்ல பதவி ஏற்கட்டும்ன்ற நிலைமைக்கு அவங்களும் வர மாதிரி தெரியல. அவங்க வந்து 2 பேருக்கும் கூட்டணி நடந்த மாதிரி ஒரு சில தகவல்களும் தெரியும். இப்போ என்னன்னா, நம்ம ஒரு விஜய் அவர்களை எதிர்க்கணும் தான், அதே மாதிரி எல்லாருமே எதிர்க்கிறாங்க தான். ஆனா அதை விட முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா ஆளுநர் ஆட்சி வரக்கூடாது. அது இன்னும் டேஞ்சர். ஸோ எப்படி பார்த்தாலுமே இந்த தேர்தல் நடந்தது, இந்த தேர்தல் கூட்டணிகள், அதோடைய முடிவுகள், அதுக்கப்புறம் நடக்கிறது எதுவுமே தமிழ்நாட்டுக்கு நல்லதா இல்லை. இது தமிழ்நாட்டு மக்களுக்கு வந்து சுத்தமாக உபயோகமே இல்லாத ஒரு எலெக்ஷன் நடந்துட்டு, இது ஜனநாயகத்தின் மேலேயே ஒரு கேள்வி இருக்குது. ஏன்னா இப்படி இல்லாமல் நடக்கிறது. சரி, அந்த இதில் வந்து ஒரு கட்சி ஜெயிச்சிருச்சு, மக்கள் ஆதரிச்சிட்டாங்க, பதவி ஏற்றுட்டு அவங்க எப்படி ஆட்சி பண்ணுறாங்கன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஆட்சி கலையெடுத்து போகிறது எல்லாம் அதெல்லாம் நடக்கலாம். பதவி ஏற்கவே விடாமல்
அவங்க வந்து காங்கிரஸ் கூட கூட்டணி போயிட்டாங்கன்னு பிஜேபி ஒரு பக்கம் என்ன பண்ணுது, அவங்க வேலையை காமிக்குது ஆளுநர் வச்சு. ஆக்சுவலாக காங்கிரஸ் கூட போனது பெரிய தப்பு. அதில் வந்து விஜய் வந்து இன்னும் உணரல. அவங்க ஆட்சி அமைக்காமல் இருக்கிறதுக்கு அவங்க தான் ஆட்சி அமைஞ்சா வர இதுதான் காங்கிரஸ் கூட கூட்டணி போவாதுங்க. பிரச்சனை வரப்போறதும் இவங்களால தான். இதுக்கு தான் காங்கிரஸ் கூட கூட்டணி போவாதீங்கன்னு. அது பிஜேபி இப்பயே இந்த வேலை பார்க்குதா? இப்போ நீங்கள் பதவி ஏற்பு நடத்திட்டீங்க, மந்திரி சபையை உருவாக்கிட்டீங்க, பெரும்பான்மை நிரூபிச்சிட்டீங்க, திடீர்னு கண்டுட்டு வருவாங்க, என்ன பண்ணுவீங்க? கரை படிந்த கரங்களோட கை கோர்த்தா துரோகிங்க பலன்களை கண்டிப்பா அனுபவிப்பாங்க. சரி, நம்ம ஏன்னா திமுகவுக்கு துரோகம் பண்ணிட்டு தான் விஜய் கூட வரவங்க எல்லாம் வந்து ஆகணும். திரும்பி திமுக கிட்ட போக முடியாது. அப்போ அவங்களுக்கு வந்து விஜய் தான் சீட்டு கொடுத்தாகணும், விஜய் கட்சியில தான் நின்னாகணும், தாவேகான்ற பேர் தான் நின்னாகணும். அவங்க ஜெயிச்சது அவங்களோட ஈகோஸ்டம் எல்லாமே திமுகவோட சார்ந்து அவங்க பேரை சொல்லி ஓட்டு கேட்டு வந்தவங்க. இப்போ என்ன நடக்க போகுது அப்படின்னா, அதிகபட்ச வாய்ப்பு விஜய் சிஎம் ஆகிறதுக்கு தான் கூட்டணி வந்துருவாங்க தான். சப்போஸ் நம்ம அப்படிதான் எலெக்ஷன்ல ஒரு கணிப்பு, ஆனால் எல்லாரும் கணிப்பு தவறாச்சு பற்றியா, அந்த மாதிரி ஆளுநர் ஆட்சி கூட வரலாம். ஸோ நம்ம இப்போதைக்கு ஆளுநர் ஆட்சி வரக்கூடாது. அதனால நீங்க எதையாவது ஒன்று பண்ணி இருக்கிற கட்சி வாங்க, வந்துட்டு நல்லது பண்ணா பார்ப்போம், இல்லைன்னா நம்ம அடுத்தது அதை எதிர்ப்போம். நம்ம எந்த கட்சி ஆட்சியில் இருக்கோ அது தவறு செஞ்சதுன்னா எதிர்ப்போம், மக்கள்கிட்ட அதை விமர்சிப்போம். அதுக்கப்புறம் அது திரும்ப ஆட்சி வரும். ஸோ மக்களாட்சி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டது தான் நடக்கணும். அதை விட்டுட்டு மக்களால் தேர்ந்தெடுக்கப்படாத ஒருத்தர் ஆளுநர் வந்து ஆட்சி செய்யறது அது முற்றிலும் தவறு. அது மிகப்பெரிய தவறு. அது ஜனநாயகத்துக்கு எதிர். ஸோ அந்த நிலைமைக்கு போயிடக்கூடாது. இதுதான் நடக்க போகுதுன்னு எப்படி பார்த்தாலுமே, ஒன்று இவர் இந்த கட்சிகளை வச்சு கூட்டணி போட்டாலுமே அது ஆட்சி கவுறதும் உறுதி. அது ஆட்சி சத்தியமாக கவரும், கண்டிப்பாக கவரும். அது நடக்க தான் போகுது. ஏன்னா இப்பவே பாருங்க, விசிகா வந்து அந்த கேள்வி கேட்டுக்கணும், இந்த கேள்வி கேட்டுக்கணும், கூட்டணி உள்ள வரதுக்கு முன்னாடியே எவ்வளவு செக் எவ்வளவு வந்தா கண்டிப்பா பிரச்சனை. அது மட்டும் இல்ல, இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ திருமாவளவன் அவர்களுக்கு சிஎம் பதவி இப்போ கொடுத்துட்டா, இப்போ ஆமா விஜய் கொடுத்துட்டாருன்னா இப்போ உடனே கூட்டணி போயிடுவாங்க. கம்யூனிஸ்டும் வா நீ ஒரு மந்திரி, நான் முதலமைச்சர் சீட்டு தானே ஜெயிச்சாரு. அவர் 108 ஜெயிச்சிருக்காரு. அப்படிதான் அவர் பொதுச் செயலாளர் சிஎம் பதவி நகைச்சுவை பண்ணி லைம் லைட்ல வந்துட்டு போவாங்க. அதெல்லாம் சேர்த்துக்கலாமா? அவங்களுக்கு அந்த ஆசனம் இருக்கு பாருங்க, 2 சீட் ஜெயிச்சுட்டு. அதை சொல்றேன். ஆனா ஒழுங்கா அந்த காலகட்டத்தில் இப்ப கூப்பிட்டு இப்ப விஜய் அவர்கள் இப்படி இந்த டிமாண்ட் வச்சா ஒத்துக்க மாட்டார். ஓகே, நீங்க ஆட்சி அமைச்சதுக்கு அப்புறம் இந்த டிமாண்ட் வச்சா நான் இல்லைன்னா நான் போறேன்பா, உங்ககிட்ட வந்து நான் இருக்கே கூட சிஎம் பதவி அப்படின்னா கொடுக்க முடியும், மந்திரி சபை வேணா கொடுக்கலாம். ஒரு முக்கிய மந்திரி டிமாண்ட் வச்சு என்ன பண்ணுவீங்க? அப்போ ஆட்சி கவிழுமா? நீங்களும் கொடுக்க மாட்டீங்க. திரும்பி எனக்கு பதில் வந்து அப்படிதான். இப்ப நீங்க அதான் வேற வழி இல்லை. ஆனா அந்த அளவுக்கு கேட்கற அளவுக்கு தைரியம் இருக்கு. திமுக கிட்ட கேட்க மாட்டாங்க, கேட்டா அப்படியே குறவழி நசுக்கிடுவாங்க. விஜய் இல்ல, சிந்தனை செல்வன் அவர் வந்து என்ன சொன்னார்னா, பொதுச் செயலாளர் விசிகாவில் அதிமுக திமுக கூட்டணி போட்டு விஜய் திருமாவளவன் அவர்களை போயிட்டு முதலமைச்சர் தான் சொல்லியிருக்காரு. திமுக கிட்டே கேட்குற அந்த தைரியம் இருந்தா விஜய் கிட்ட கேட்க. காமெடிலாம் ரொம்ப புதுசா இருக்கு, படத்திலே எடுக்கலாம் போல. இதெல்லாம் திமுக கிட்டே அவ்வளவு தைரியத்தோட அவர் சொல்றாருன்னா சூழ்நிலை அப்படி உருவாயிருக்கு. அப்படி சொல்றாருன்னா விஜய் கிட்ட சொல்ல மாட்டாரா? சொல்லுவாங்க. விஜய்க்கான இதுதான் மறைமுகமா இவர் என்ன பண்ணிருக்கணும், எடப்பாடி அவர்கள்ட்ட ஆட்சியில பங்கு கொடுத்தாவது. அவங்க என்ன டிமாண்ட் பெருசா என்ன பண்ண போறாங்க, ஆட்சியில பங்கு கேட்பாங்க 2.5 வருஷம். பிஜேபி இல்லாம ஆட்சியில பிஜேபி தவிர்த்துட்டு வாங்க, நீங்க ஓகே அந்த கண்டிஷனுக்கு நம்ம போவோம், அடுத்த டைம் நீங்க பெரும்பான்மையா நீங்க ஜெயிச்சுட்டு வாங்க. அவங்க எடப்பாடி அவர்களுக்கு இது அதிமுகவை நீங்க தவிர்த்துட்டு கூட எலெக்ஷன்ல நீங்க கண்டக்ட் தனியா கூட உங்களுக்கு மக்கள் மெஜாரிட்டி போடுவாங்க. ஆனா அவங்களுக்கு என்ன பயம் தெரியுமா? எம்ஜிஆர் ஒருத்தரால் தான் அதிமுகன்ற கட்சி உயிர் வாழுது. தாவேகான்றது விஜய் அவர்களால் தான் தாவேகான்ற கட்சி உயிர் வாழுது. அதிமுகவும் தாவேகாவும் இணைஞ்சா அதிமுகவில் இருக்கவங்க எம்ஜிஆருக்கு பதில் விஜய் கிடைச்சாரு மொத்தமா இந்த பக்கம் வந்துட்டாங்க. கட்சின்றது அப்படிதான் கணிக்கிறாங்க போல. ஸோ இவர் 10 சீட்டு இன்னும் சேர்த்து ஜெயிச்சிட்டே போயிருக்கலாம். அதுக்கு ஏங்க இப்படி பண்றீங்க? பொதுமக்கள் கொஞ்சம் ஒரு 10 சீட்டு சேர்த்து ஜெயிச்சு கொடுத்துருக்க கூடாது? எல்லாருக்கும் பாருங்க தலைவலி, படிச்சு ஆட்சி அமைக்கவே விடல. இல்ல, இதுக்குதான் நம்ம வந்து நாம் தமிழ் கட்சியில படிச்சு கூட்டணிக்கு போங்க. நான் இன்னைக்கு நீங்க 20, 30, 40 சீட்டு அவங்க கண்டிப்பா கூட்டணி போயிருந்தா 130 வரை வாங்கிருக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு. 50, 60 சீட்டு ஜெயிக்கிறாங்கன்னா 2 பேருமே ஜெயிச்சிருப்பாங்க, பாதி அவங்க ஜெயிச்சிருப்பாங்க. அசால்ட்டா தமிழ்நாட்டுல எந்த பிரச்சனையும் இல்லாம. ஏன்னா 2 பேருமே புதிய கட்சி, 2 பேர் மேலே எந்த விதமான கரைகளும் இல்லை, எந்த விதமான குற்ற பின்னணிகளும் இல்லை, ஊழல் வழக்கு எதுவுமே இல்லை. புதிய கட்சிகளும் மக்கள் வந்து அதிகமா வரவேற்றிருப்பாங்க. இருந்தது அந்த வாய்ப்பு இருந்தது, விட்டாங்க. வச்சுதான் போன தேர்தலில் இப்படி ஒரு நாடாளுமன்ற தேர்தலில் வந்து எம்பி எலெக்ஷன் அப்போ விஜய் வருவாருன்னு சொல்லி கூட்டணி கேட்டுதான் 8% வாங்கினாங்க. ஆமா, அது இது வாங்கி இந்த தேர்தலுக்கு நடந்திருந்தா சட்டமன்றத்துக்கு கண்டிப்பா அவங்க பெரும்பான்மை ஜெயிச்சு ஆட்சி அமைஞ்சிருக்கும். நேரத்துக்கு கண்டிப்பா அமைஞ்சிருக்கும். ஸோ தவற விட்டாங்க அந்த வாய்ப்பை. தமிழ் தேசியமும் பிரயோஜனம் இல்லை. அவங்க தவற விட்டது மட்டும் இல்லை, ஒரு சாஃப்டான எதிர்ப்பு இருந்திருந்தா கூட இனிமேலுக்கும் அந்த வாய்ப்பு என்னைக்காவது எதிர்காலத்தில் இருந்திருக்கும். ஆனால் அவங்க அவதூறு ஆபாசமாக பேசி
ஒருமையிலையும் தனிமனித தாக்குதல். ஸோ தாவேக்காவில் இருக்கிற அந்த இளைஞர்கள் அந்த தொண்டர்கள் அவங்க கொச்சையா பேசி வெறுத்துட்டாங்க ஒரு மாதிரி. ரொம்ப ஒரு மாதிரி இந்த கூட்டணிக்கு வாய்ப்பு இல்லை, அது கம்மி தான். ரொம்ப அதாவது இப்போ தாவேக்காவோட பிரதான எதிரியே நாத்தாக்கான்ற அளவுக்கு மாற்றிருக்காங்க. ஸோ ஒன்றும் பண்ண முடியாது. இதுக்கு மேலே அவங்களும் காங்கிரஸ் கூட்டணி போயிட்டாங்க. இதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியாது. அவங்க என்னங்க யார் கூப்பிட்டாலும் போயிடுவாங்க போலியே, காங்கிரஸ் கூட போகிறாங்க. இது மாற்று அரசியல் இல்லை, நம்மளாம் அதை ஒத்துக்கிறோம் தான். ஏன்னா எப்போ அவங்க காங்கிரஸ் கூட கூட்டணி வைக்கிறாங்களோ, எப்போ டிஎம்கேவில் கூட்டணியில் இருக்கிறவங்கள எல்லாருமே ஊழல் பண்ணவங்க தான், எல்லாருமே தப்பு பண்ணவங்க தான், அவங்க எல்லாருக்கும் மேலேயுமே ஒரு கரை இருக்குதான். ஆனால் அவங்களை என்னைக்கு கூட்டணி சேர்த்துட்டு ஆட்சி அமைக்கணும்னு விஜய் நினைக்கிறாரு. இது மாற்று அரசியல் இல்லை. இது இப்போ இல்லை, இது அப்போவே அதிமுக திமுகவில் வாய்ப்பு கிடைக்காத பல பேருக்கு திமுகவில் தாவேக்கால வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. அது அப்போவே கரெக்டான கட்சியாக மாறிடுச்சு. அவங்க வந்து ஊழல் பண்ணல, ஆனால் அவங்க மேலே ஊழல் குற்றச்சாட்டு சில குற்றப்பின்னணிகள் என்ன இருந்தாலும் சரி. புதுசாக இவர் ஆட்சி அமைச்சதுக்கப்புறம் இதெல்லாம் சரி பண்ணுறாரா இல்லையான்னு பார்த்துட்டு நம்ம கடுமையாக எதிர்க்கிறத பற்றி பேசிக்கலாம் அப்படின்னு தான் நம்ம அந்த டைமில் எதுவும் பேசலை. ஸோ என்னன்னா, ஆட்சி அமைக்கணும். முதல்ல ஒருத்தர் வராரு, முதல்ல ஆட்சி அமைக்கிறாரு. அதுக்கப்புறம் அந்த எதிர்ப்பை நம்ம தெரிவிக்கும் போது தான் மக்களை ஏற்றுப்பாங்க. அந்த எதிர்ப்பை இது இன்னும் ஒரு அனுதாபத்தை கிரியேட் பண்ணுற மாதிரி அப்படிதான் ஆகிப்போச்சு. ஸோ இப்போ என்னன்னா, இந்த இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ள இன்னைக்கு ஒரு முடிவு தெரியும். கம்யூனிஸ்டுகள் பண்ணிட்டு இருக்காங்க, ஆலோசனை எடுத்துட்டு இருக்காங்க. விசிக நாளைக்கு திருமாவளவன் நாளைக்கு காலையில் வரைக்கும் சொல்லிட்டாரு. நாளைக்கு 8 மணிக்கு 3 நாள் தான் டைம் இருக்கு. ஆளுநர் நேற்று கொடுத்தாரு 3 நாள், இன்னைக்கு 1 நாள் போச்சு. திருமாவளவன் நாளைக்கு தான் முடிவு சொல்லுவார். நாளைக்கு என்னன்னு தெரியல. ஸோ நாளைக்கு நாளைக்கு 8 மணிக்கு நடக்கிறது நம்ம கண்டிப்பாக மக்கள்கிட்ட உடனே சொல்லுவோம் என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு அது என்ன மாதிரி அரசியல் நடக்குது லைவ் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணும்னா தொடர்ந்து வள்ளினம் வாய்ஸை ஃபாலோ பண்ணுறோம். ஸோ நம்ம விஜய் அவர்களை எதிர்க்கணும் தான் காங்கிரஸ் கூட்டணி வச்சதுலேருந்து. ஆனால் அதை விட முக்கியமாக என்னன்னா, ஆளுநர் ஆட்சி இங்கே நடந்துக்கூடாது. ஏன்னா இது கொள்கை ரீதியான ஒரு எதிர்ப்பு. விஜய் அவர்களை எதிர்க்கிறது காங்கிரஸ் கூட கூட்டணி வைக்கிறது. ஸோ அவங்க விஜய் அவர்களுக்கு துரோகம் பண்ணுவாங்க, தமிழ்நாட்டுக்கு துரோகம் பண்ணாங்க, எல்லாமே பண்ணிட்டே இருக்கிறது தான் அவங்க துரோக கட்சி தான். அவங்க ஏற்றுக்கல, அவங்க செஞ்சுட்டாங்க. ஆனால் அதை விட கரண்ட்ல ஆளுநர் ஆட்சி அமைச்சுன்னா அதை விட தமிழ்நாட்டுக்கு பெரிய பாதிப்பு. ஸோ இதுவரையும் பார்த்தது இல்லை தமிழ்நாடு ஆளுநர் ஆட்சியை. ஆனால் வந்துச்சுன்னா எப்படி இருக்கணும்னு தெரியல. ஏன்னா இப்போ பிஜேபி ஃபுல் பவரில் இருக்காங்க. வெஸ்ட் பெங்கால்லாம் ஸ்வாப் பண்ணிட்டாங்க. ஆளுநர் ஆட்சி வந்ததுக்கப்புறம் அது பிஜேபியோடைய அந்த கை ஓங்குறது கூட வாய்ப்பு இருக்குது தமிழ்நாட்டில். பார்க்கலாம், இதெல்லாம் நடக்கக்கூடாது. அதனால தான் எப்படியாவது முதல்ல இப்போ இவங்க ஆட்சி அமைச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம அதை எதிர்ப்போம். அவங்க செய்கிற தவறுகளை எதிர்ப்போம், பண்ணுவோம், மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்ப்போம். இவங்க பண்ணுற எல்லா தப்பையும் எக்ஸ்பிரஸ் பண்ணுவோம். ஸோ அது மூலிமா மக்கள் இவங்க மாற்று இல்லை, வேறு இன்னொரு கட்சி வந்துடுது மாற்றுக்கு. அதுக்கப்புறம் அதை நம்ம அது அவங்களுக்கு ஆதரவு கொடுப்பாங்கன்னு மக்கள் திரும்புவாங்க. அந்த நம்பிக்கையோடு நம்ம அரசியல் பண்ண வேண்டியது தான். ஸோ ஆனால் இப்போ ஆளுநர் ஆட்சி வரக்கூடாது. அதனால ஏதோ ஒன்று நடக்கட்டும். முதல்ல ஆட்சி பண்ணி ஆட்சி அமைங்க. வந்ததுக்கப்புறம் நீங்கள் சரியாக பண்ணும்போது நாங்கள் ஆதரிப்போம், குறைகள் இருந்தால் கண்டிப்பாக விமர்சிப்போம். ஆனால் அதுவுமே காங்கிரஸோட கூட்டணி வச்சுட்டு போகும்போதே உங்களுக்கு அந்த ரத்தக்கரை உங்கள் மேலேயும் படிஞ்சிருக்கு. அது நீங்கள் எது பண்ணியும் துடைக்க முடியாது. அவங்க கூட வந்துட்டீங்க, வேறு வழி இல்லை. அதுக்காகவே உங்களுக்கு விமர்சனம் வைப்போம். அதை நீங்கள் ஏற்றுக்கொண்டு தான் ஆகணும். ஸோ இப்போ நடக்கிற சூழல் இதுதான். தமிழ்நாட்டுக்கு ரொம்ப ஒரு ஆபத்தான சூழல் போயிட்டுருக்கு. தமிழ்நாட்டுக்கு ஒரு ஆபத்தான சூழல் உருவாக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த தேர்தல் எதுக்குமே உபயோகம் இல்லாமல் ஆகிப்போச்சு. என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். நடக்கிற விஷயத்தை நாங்கள் கண்டிப்பாக உடனடியாக அதை பற்றியும் பேசலாம். எல்லாருக்கும் நன்றி, வணக்கம்.